மேஷராசியினருக்கு இன்று தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் சந்திரன் அமைந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான நாள். மேலும் உங்களுடைய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் எனப்படும் 2ஆம் இடம் ஆகிய அனைத்தும் மிக வலுவாக இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். வருமானத்துக்கு குறையே இருக்காது. இன்று சங்கடஹர சதுர்த்தி என்பதால் மாலை நேரத்திலே விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். அனைத்து நாட்களுமே செய்ய வேண்டும். அதுவும் இன்றைய தினம் செய்வது மிக மிக சிறப்பு. விநாயகர் வழிபாட்டின் மூலம் மிகப்பெரிய செல்வத்தினையும் செல்வாக்கினையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மேஷ ராசியினருக்கு இருக்கும். ரிஷபராசியினருக்கு இந்த நாள் மிக அற்புதமான நாளாக அமையும். கற்பக விநாயகனின் பொற்பாதத்தை நீங்கள் பணிவதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையிலே பல திருப்பங்கள் ஏற்படும் நாளாக இந்த நாள் அமைந்திருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று குரு பார்வை பெறுகிறது. மேலும் 5இல் இருக்கும் குரு உங்கள் ராசியையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறது. அதனால் இன்று உங்களுக்கு தன வரவு மிக அமோகமாக இருக்கும். அருவி போல் பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் ரிஷபராசியினருக்கு இருக்கும். இன்று மாலை வேளையிலே விநாயகரை மாலை சூடி பாமாலை பூமாலை பாடி வழிபடுவதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் மிக எளிதாக சுலபமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் ரிஷபராசியினருக்கு அமையும். மிதுன ராசியினருக்கு இன்று காலை 9:56 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு உங்கள் கிரக நிலவரம் மிக அமோகமாக அமைந்திருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல், முக்கிய முடிவுகள், முக்கிய பேச்சுவார்த்தைகள் முதலானவற்றை இன்று காலை 9:56க்கு பிறகு செய்யவும். காலை 9:56 வரை தான் சந்திராஷ்டமம். அதன் பிறகு உங்கள் கிரக நிலவரம் மிக நன்றாக இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்று விநாயகர் வழிபாட்டின் மூலம் தும்பிக்கை ஆண்டவனை நம்பிக்கையோடு வழிபடுவதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மிதுன ராசியினருக்கு இருக்கும்.